ஹீரோட உடம்பு ஃபுல்லாக வெள்ளையா இருக்கின்ற விஷயத்தையே ஹீரோயின் கண்டுக்காம அவங்க கூட பேசி பழகி 2 பேரும் வெளியெல்லாம் சுத்த ஆரம்பிச்சு அவங்க லவ் பண்ணவே ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. இந்த விஷயம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சுத்தமாக பிடிக்கல. என் கூட சேர்ந்து சுற்றிக்கிட்டே அவளை பிக்கப் பண்ணிட்டாலடான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறதுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அவன் ஃப்ரெண்டோட ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிருக்கான். அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒரு கேரக்டர் குறையுதுன்னு சொல்லி ஹீரோ நடிக்க கேட்குறாங்க. இல்லை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்கிறான். வற்புறுத்தி உட்கார வைக்கும் போது அவன் கேமராவை திருப்பின உடனே கேமராவில் பார்க்க என் ஃபேஸ் எல்லாம் ரொம்ப கேவலமாக இருக்கும்னு சொல்லிட்டு பயந்து போகிறான். அவனை ஒரு வழியாக நடிக்க வைக்கிறாங்க. நடிச்சு முடிச்ச உடனே ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் சொல்கிறான், நீங்கள் சூப்பராக நடிக்கிறீங்க, நீங்கள் ஏன் சினிமாலாம் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு. ஹீரோக்கும் நம்மளும் நடிக்கலான்ற ஒரு ஆசை வருது. அந்த டேரக்டர் கொடுத்த நம்பரை வச்சு ஒரு சினிமா ஆடிஷனுக்கு போகிறான். அங்கே வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸாக 500 ரூபா கேட்குறாங்க. அதை கட்டிட்டு உள்ளே போய் நடிச்சதுக்கப்புறம் இவனையும் வந்து அடுத்த நாள் வர சொல்லி பாசெல்லாம் கொடுக்குறாங்க. ஹீரோயின் ஃபோன் பண்ணால் அதெல்லாம் கட் பண்ணி விட்டுறான். திரும்பி வர வழியில் அவன் தங்கச்சியும் அவனோட ஃப்ரெண்டையும் பார்க்குறான். அப்போ அவங்க சண்டை நடந்துட்டு இருக்கு. இவன் தான் சால்வ் பண்ணி ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது தான் தெரிய வருது அவள் தங்கச்சி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு சொல்லி. ஹீரோயின் வீட்டுக்கு ஹீரோ டெலிவரி பண்ண போகும்போது அந்த பொண்ணு உள்ளே வச்சு கதவு சாத்திடுறா. நீ ஏன் என்ன அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க, ஃபோன் பண்ணாலும் கேன்சல் பண்ணி விட்றேன்னும் போது அவன் சொல்கிறான், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படுறாங்க நம்ம லவ் பண்ணுறோமோன்னு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னும் போது, ஃப்ரெண்ட்ஸா நம்ம லவ் தானே பண்ணுறோன்னும் போது இவனுக்கு ஒன்றுமே புரியலை. அந்த பொண்ணுக்கிட்ட அவன் சொல்கிறான், நான் ஆல்ரெடி காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன், அந்த பொண்ணு என் மூஞ்சில் இருக்க வெள்ளையெல்லாம் மேலே ஒட்டிக்குமோன்னு பயந்து போயிட்டா, நீ அப்படி ஆயிடுவியான்னும் போது நான் உன்னை விட்டு என்றைக்குமே போக மாட்டேன்னு சொன்ன உடனே தான் இவனுக்கு நம்பிக்கை வருது. அடுத்த நாள் ஹீரோயினே அந்த ஷூட்டிங்கில் வந்து ஹீரோ ட்ராப் பண்ணிட்டு போகிறான். இவன் ஷூட்டிங்கில் நிற்கும் போது இவனை பின்னாடியே நிற்க வச்சிருக்காங்க. 500 ரூபா வாங்கிட்டு என்ன பின்னாடி நிற்க வச்சிருக்கீங்கன்னு கேட்கும்போது, நீ வேணா ஃப்ரெண்ட்லேயே நிற்கிறியா, இவனை தூக்கி நிற்க வச்சிடறாங்க. கேமராமேன் பார்த்துட்டு இவ்வளோ கேவலமான மூஞ்சி யாராம்னா நிற்க வச்சுதுன்னு சொல்லி இவனை அசிங்கப்படுத்தி பின்னாடி அனுப்புகிறாங்க. ஹீரோவும் அழுதுகிட்டு இருக்கான். ஹீரோ நடிச்ச ஷார்ட் ஃபிலிமை அவங்க அப்பா பார்த்துட்டு பெருமையாக போஸ்டர்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காட்டும் போது அவங்க அம்மா டென்ஷனாக இந்த போஸ்டர் நெருப்பில் போட்டு அடிச்சிடுறாங்க. நீ உங்கள் அப்பா மாதிரி வீணாக போறியா, ஒழுங்காக வேலைக்கு போகிற வழியை பாருன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்க. இருக்கிற டென்ஷனில் ஹீரோ அவன் ஃப்ரெண்டுங்கிட்ட பேச போகும்போது அவன் ஃப்ரெண்டுங்க கேட்குறானுங்க, என்னடா ஷார்ட் ஃபிலிம்லாம் நடிச்சிருக்கேன், என்கிட்ட சொல்ல மாட்டேன், லவ்வும் செட் ஆயிடுச்சு, அதையும் என்கிட்ட சொல்லலை, நீ பெரிய ஆளாயிட்ட போல இருக்கே அப்படின்னும் போது, ஆமாண்டா என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணுக்கு தாண்டா பிரச்சனை, என்ன பிரச்சனை, உன் கேவலமான மூஞ்சுக்கெல்லாம் வாழணும்லன்னும் போது இவன் டென்ஷன் ஆகி சொல்கிறான், இன்னொரு தடவை மூஞ்சை பற்றி பேசிங்கன்னா அவ்வளோ தாண்டா மரியாதைன்னும் போது என்னடா பண்ணுவேன்னு கேட்டு இவங்க எல்லாருக்குள்ளேயும் சண்டையாயிடுது. ஹீரோயினோ ஹீரோ கூப்பிட்டு தனியாக சொல்கிறா, எல்லாருமே உனக்கு கிண்டல் பண்ண தான் செய்வாங்க, அதுக்காக அடிச்சுக்கிட்டே இருப்பியா, கீழே ஒருத்தன் கத்துறாங்கன்னு தெரிஞ்சுட்டா நீ மேலே எவ்வளோ தூரம் போறியா, அந்த சத்தம் உன் காதில் விழாது, உனக்காக நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணு, அப்போ தான் உன் வாழ்க்கை மாறுனோடனே ஹீரோவும் நம்மளுக்கான ஆள் இவதாண்டான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான்.